கதைக்குடில் விலாகர் presents short story The Magic Star. அன்பு நண்பர்களே, பிள்ளைகளே, இன்று நாம் ஒரு அழகான மந்திர நட்சத்திர கதையை பற்றி கேட்க போறோம். ஒரே ஒரு ஆசை உங்களுக்கு நான் நிறைவேற்றி கொடுப்பேன். கடவுள் வந்து சொன்னா நீங்க எந்த ஆசையை சொல்லுவீங்க? இதோ ஒரு சிறுமி தன்னுடைய ஒரே ஆசையை சொல்றா. அவள் எடுத்த முடிவு அந்த கிராமத்தின் வாழ்க்கையே மாற்றியது என்பதை இந்த அழகான கதையில பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். மந்திர நட்சத்திரம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ண மறக்காதீங்க. ஒரு காலத்துல பசுமையான வயல்களும் பெரிய ஆலமரமும் அன்பான மக்களும் வாழ்ந்த ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல எல்லோரிடமும் அன்பா பழகும் ஒரு குட்டி சிறுமி வாழ்ந்து வந்தாள். அவள் பெயர் கார்த்திகா. ஒரு நாள் இரவு நிலவொளி பூமி முழுவதும் பரவி இருந்தது. வானத்தில் ஆயிரம் நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருந்தன. அந்த சிறுமி தன் வீட்டை நோக்கி மெதுவாக நடந்து கொண்டிருந்தாள். அப்போது பாதையோரத்தில் ஒரு சின்ன ஒளி மின்னுவது போன்ற அவளது கண்களில் பட்டது. அடடா, இது என்ன என்று ஆச்சரியமாக கார்த்திகா அருகில் போனாள். அதை எடுத்து பார்த்தாள். அது ஒரு சின்ன நட்சத்திரம் தரையில் விழுந்து ஒளி வீசி கொண்டிருந்தது. கார்த்திகா, குட்டி பெண்ணே, நான் ஒரு மந்திர நட்சத்திரம். உன்னுடைய ஒரே ஒரு ஆசையை மட்டும் என்னால் நிறைவேற்ற முடியும். நல்லா யோசித்து சொல்லு, எதை நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கணும்னு. சிறுமி ஒரு கணம் அமைதியாக யோசித்தாள். பிறகு சிரித்தபடி சொன்னாள், நட்சத்திரமே நட்சத்திரமே, எனக்கு பொம்மைகளும் வேண்டாம், தங்கமும் வேண்டாம். என் கிராமத்தில் இருக்கும் எல்லோரும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் என்னுடைய ஒரே ஆசை. இந்த வார்த்தைகளை கேட்டதும் மந்திர நட்சத்திரம் முன்பை விட 1000 மடங்கு பிரகாசமாக ஒளிர்ந்தது. அதன் பொன்னிற ஒளி கிராமம் முழுவதும் பரவியது. அடுத்த கணமே எல்லோருடைய முகத்திலும் புன்னகை மலர்ந்தது. அண்டை வீட்டுக்காரர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்தார்கள். குழந்தைகள் மகிழ்ச்சியாக ஓடி ஆடி விளையாடினார்கள். சண்டை சச்சரவுகள் எல்லாம் மறைந்து ஒவ்வொரு வீட்டிலும் அன்பும் அமைதியும் நிறைந்திருந்தது. சிறிது நேரம் கழித்து மந்திர நட்சத்திரம் மெதுவாக வானத்தை நோக்கி பறக்கத் தொடங்கியது. வானத்தில் மறைவதற்கு முன்பு அது இனிமையாக சொன்னது, பிறரின் மகிழ்ச்சிக்காக நினைக்கும் இதயம் வானத்தில் இருக்கும் எந்த நட்சத்திரத்தையும் விட அதிகமாக ஒளிரும். கார்த்திகா வானத்தை நோக்கி புன்னகைத்தாள். மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதே வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். பிள்ளைகளே, இந்த கதையினுடைய நீதி என்ன தெரியுமா? நமக்காக மட்டும் நினைக்காமல் பிறரின் நலனுக்காக நினைக்கும் மனம்தான் உண்மையான செல்வம். பேராசை என்ற ஒரு ஆசை நம்முடைய உள்ளத்தில் நிறைந்து விட்டால் நாம் மற்றவர்களை பற்றி நினைக்க மாட்டோம். புரியுதா? ஓகே, மீண்டும் வேறொரு கதையின் வழியாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி.